சீமானுக்கு எதிரான நான் விஷயங்கள்ல இறங்கி இருக்கிறேன் அப்படின்னு வருண் அவர்கள் கேஸ் போட்டிருக்கிறாரு. சீமான் படிக்காதவர், ஒரு இளவும் தெரியாது. சீமான் யாரு? ஒரு சினிமா கூத்தாடி. அவர் அதிகாரி. அவர் நினைச்சா எந்திரிக்க விடாம மாட்ட முடியும். சீமான் அவர்கள் பேசும்போதும் நீ தான் ஆடியோ வீடியோ திருடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நிரூபிக்கப்படாமல் சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டு. செல்போன் திருடன், ஆடியோ திருடன், 14 செல்போன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதற்கு எதிரான கண்டனத்தை சொல்லும் பொழுது மன்னிப்பு கேட்கிற அந்த இதுவே எங்களுக்கு கிடையாது. ஆனா சாட்டை துரைமுருகன் கூலிக்கு பேசுற ஆளுங்க. இப்போ வருணை கூப்பிட்டு அவன்கிட்ட இவ்வளவு காசை கொடுத்தா அவருக்கு ஆதரவா பேசுவான். வருணை கருவியா பயன்படுத்தித்தான் எதிர்க்க வேண்டும் என்கிற அவல நிலையில ஸ்டாலினோ உதயநிதியோ இல்ல. உதயநிதி நினைத்தால் அவருடைய கால் கட்டை பெருவிரல்ல சீமானை நசுக்க முடியும். அது மாதிரி ஸ்டாலின் நினைச்சா அவரை இல்லாமல் ஆக்க முடியும். பாமகவில் திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில ஒரு வார்த்தை மோதல் நடந்துச்சு. இது ஊழல்ங்க. ஊழல் யாருக்கும் வரும்? புருஷன் பொண்டாட்டிக்கு வரும். இங்க அப்பனுக்கும் மகனுக்கும் வருது. ராமதாஸுக்கு கிட்டத்தட்ட ரிட்டையர்டு ஸ்டேஜ். வயசு என்ன, 80 தாண்டியாச்சு இல்லையா? மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக அந்த மாதிரிலாம் அதுக்கான சாத்தியக்கூறுலாம் இல்லை. ஏன்னா ராமதாஸால ஒரு கட்சியை உடைச்சு இன்னொரு கட்சியை நடத்துறதுக்கு அவருக்கு வயது கிடையாது. சிக்கல் என்னன்னு சொன்னா, அன்புமணி மேல சிபிஐ கேஸ் இருக்கு, ராமதாஸ் மேல கேஸ் எதுவும் கிடையாது. அதனால ஒண்ணும் இல்லாம அவர் கையை வீசிட்டு நடக்கிறாரு. இவர் தலையில சுமையோட இருக்கிறாரு. பிஜேபியோட தான் கூட்டு வைக்கணும், இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு இளங்கோ சுப்பிரமணியம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில ஒரு வார்த்தை மோதல் நடந்துச்சு. அங்கேயே ஸ்டேஜ்லேயே தனக்கு ஒரு தனி அலுவலகம் இருக்கிறது, பனையூரில் சந்திங்கன்னு அன்புமணி அவர்கள் சொன்னது. அதற்கப்புறமும் அந்த பனையூர் அலுவலகத்துக்கு போனது. இன்றைய செய்திகளாக பனையூர் அலுவலகத்தில் சில நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு, செய்திகளும் வந்திருக்கு. நடுவில் ஆனால் ஒரு சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்ததும் சமரசமாகிட்டாங்கன்ற ஒரு தகவலும் வந்தது. ஆனால் இருந்தாலும் சமரசம் ஆகவில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அவங்களுக்கு. இது சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்து 2ல் 1 நீயா நானா போட்டு பார்த்துருவோம் என்பதெல்லாம் இல்லை. இது ஊழலுங்க. ஊழல் யாருக்கும் வரும்? புருஷன் பொண்டாட்டிக்கு வரும். இங்கே அப்பனுக்கும் மகனுக்கும் வருது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஊழல்னா என்ன? திடீர்னு பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு இருப்பா, இவன் போய் சேலையை வாங்கி கொடுப்பான். திருக்குறளில் ஊழல் உவகைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, 10 குறள். கடைசி குறள் என்ன? அதனால் அது எல்லாமே ஊழல் சம்மந்தப்பட்டது தான். அதனால் இதை நான் பெரிய ஒரு அரசியல் பெருமதி உள்ள விஷயமா நினைக்கல. சிக்கல் என்னன்னு சொன்னால், அன்புமணி மேலே சிபிஐ கேஸ் இருக்கு, ராமதாஸ் மேலே கேஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா ராமதாஸ் எந்த ஒரு அரசியல் அதிகாரத்திலையும் கிடையாது. இவர் அமைச்சராக இருந்தார், எம்பியாக இருக்கிறாரு. எனவே இவருக்கு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு போட முடியும், ராமதாஸ் மேலே என்னத்தை போட முடியும்? அதனால் ஒன்றும் இல்லாமல் அவர் கையை வீசிட்டு நடக்கிறாரு. இவர் தலையில் சுமையோடு இருக்கிறாரு. 2 பேரும் ஒரே பார்வையோட ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. பிஜேபியோட தான் கூட்டு வைக்கணும், இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். நான் அன்புமணிக்கு தெரியும். ராமதாஸ் அதை வைத்து கொண்டு அவர் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் ப்ளே பண்ணுறார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுல தான் அந்த கிளாஷே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்ற போது இப்போது ஆனால் இது திரும்ப அடுத்தடுத்த காலகட்டங்களில் பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? ஏன்னா பாமக ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிறது, அன்புமணி அவர்களுக்கும் இருக்கிறது. பட் அட் த சேம் டைம் பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும், இருந்தால் அந்த இடத்தை அடைய முடியாதுன்ற எண்ணம் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற போது அப்போ அந்த இடத்துல திரும்பவும் இந்த கிளாஷ் வந்துக்கிட்டே தானே இருக்கும். அந்த கிளாஷ் வந்தால் கூட ராமதாஸுக்கு கிட்டத்தட்ட ரிட்டையர்டு ஸ்டேஜ். வயசு என்ன, 80 தாண்டியாச்சு இல்லையா? மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. அவர் தான் சொல்றாருல, இந்த கட்சியில நான் சொல்றேன் நடக்கும் அப்படின்னு. எங்க தாத்தா உட்காந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு,
பாட்டி கூப்பிட்டு எதையும் சொல்லுவா, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? அது மாதிரி தான் இனிமேல் ராமதாஸ் வந்து அரசியலில் தீர்மானகரமான பாத்திரம். டெட்டர்மினிங்கிறவெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. உட்காருங்க, எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்டு போவான், ஆசீர்வாதம் வரவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கு. அதை விட்டு போட்டு நீ அதை பொண்ணு இதை பொண்ணு அந்த கூட்டணி இந்த கூட்டணின்னு ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இதை ஏற்க மாட்டாங்க. அவங்க அன்புமணி பின்னால் போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால், ஏங்க அவர் தாங்க வருங்கால தலைவர், இவரை நம்பி நிற்க முடியுமாங்க? யாரா பெரியவரை நம்பி நிற்க முடியாது. நீங்கள் அவரை பார்க்குறதும் கஷ்டம், இதெல்லாம் இருக்கும். சின்னவர்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். இப்போ அதுதானங்க முக்கியம். நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னா எனக்கு மேல் மட்டத்தில் யார் ஆதரவாக இருப்பாங்களோ அவங்கள தான் நான் ஆதரிப்பேன். ராமதாஸை எவன் ஆதரிப்பான்? இல்லை, ஒரு தலைவர் நிறுவனர் அவர் தான் விதை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பிடிமானம் அதெல்லாமே வந்து தொண்டர்கள் அவரை நோக்கி தான் நகர்த்தும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலையா? அவரை நோக்கி நகர்த்தாது. அவர் தான் நிறுவனர், அவர் தான் எல்லாம் பண்ணார், நம்ம யாரும் மறுக்கலை. வங்கதேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யார்? எனக்கு நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நம்முடைய முஜிபுர் ரஹ்மான், முக்தி பாகினி. இன்னைக்கு அந்த முஜிபுர் ரஹ்மானை இன்னைக்கு உள்ள தலைமுறை மதிக்குதா? வங்கதேசத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த அம்மா தானே அந்த ஹசீனா அம்மா. அடிச்சு விரட்டிட்டானா இல்லையா? உயிர் பிழைக்க ஓடி வந்தாங்களா இல்லையா? அதனால பழைய கதைகள், அந்த பெருங்காய டப்பான்னு சொல்லுவோம்ல, ராமதாஸ் ஹஸ் பிகம் ஏ பெருங்காய டப்பா. அதை அவர் உணர்ந்துக்கணும். அது உணரணும். கருணாநிதியே கடைசி வரைக்கும் ஸ்டாலினுக்கு. அப்போ இதனோட எண்ட் ரிசல்ட் வந்து அன்புமணி அவர்களுடைய கைதான் ஓங்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, பட் இது வந்து இந்த முந்தைய சில கட்சிகளை போல இரண்டாக பிளவுபடும், ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக அந்த மாதிரிலாம் வந்து அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கிறதாக நீங்கள் பார்க்கல? இல்லை, அதுக்கான சாத்தியக்கூறுலாம் இல்லை. ஏன்னா ராமதாஸால் ஒரு கட்சியை உடைச்சி இன்னொரு கட்சியை நடத்துறதுக்கு அவருக்கு வயது கிடையாது, அதுக்கான ஆற்றல் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணும், அதெல்லாம் அவரால் இன்னைக்கு முடியாது. ஏன்னா அவர் ஒரு கட்சியை நடத்துவது கஷ்டம். இப்போ திமுகவில் கூட ஸ்டாலின் அழகிரி சண்டை வந்துச்சு. அழகிரியால் இன்னொரு கட்சி நடத்த முடிஞ்சுதா? அழகிரி திமுக, கருணாநிதி திமுகன்னு அவர் எல்லாம் ஆரம்பிக்கலாம்ல, ஆரம்பிக்க முடியாத அவரால். அதனால் இங்கே கட்சி பிளவுபடலாம் போகிறதில்லை, போலரைஸ் ஆகும். டுவெல்ஸ் அன்புமணி போலரைஸ் ஆகும். ஸோ அது ராமதாஸுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் தெரிய வரும். இப்போ அதுக்கு தான் அவர் பனையூரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. இப்போ அதுக்கு வேண்டி ஆர்கனைஸ் பண்ணுவார். எல்லாம் அங்கே போயிட்டான்னா இவர் வெளியே வந்துடுவார். யார்? ராமதாஸ் ஐயா. நம்ம வயசாகி போச்சுங்க, சொல்லுங்க, மகன்லாம் பேச்ச கேட்பானா? இவர் இந்த குடும்பத்தோடுங்க, எந்த குடும்பத்தில் இவ்வளோ வயசான தகப்பனார் பேச்ச ஒருத்தன் கேட்பான்? சுத்து எல்லாம் தகப்பனார் கொடுத்தா கூட எல்லா விஷயத்துலையும் தகப்பனார் தலையிடுறத இந்த ஜனங்கள் விரும்பாது. ஓகேங்க சார். நான் இன்னொரு விஷயம், இப்போ இதில் வந்துட்டு ரீசெண்டாக வந்து சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது, தன்னுடைய குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தினார்கள்ன்ற பாயிண்ட்ல இருந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லாமல் சட்ட ரீதியாக நான் இந்த சீமானுக்கு எதிரான நான் விஷயங்களில் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு வருண் அவர்கள் பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு, கேஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து அவங்க சீமானை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதான் அவர். பட் அதே நேரம் கூட சொன்னது மன்னிப்பு கேட்டது அப்படின்றது, மன்னிப்பு கேட்க தூது அனுப்பினார் அப்படிங்கிறது. ஆனால் நான் எங்கே மன்னிப்பு கேட்டேன், எனக்கு அந்த இதுவே கிடையாது அப்படின்னு சீமான் அவர்கள் மறுத்து நீ தான் கெஞ்சின அப்படின்னு சொல்லி வருண் அவர்களை சொல்கிறார், குறிப்பிடுறாரு. இந்த மோதல் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக? சீமான் சொல்வது ஏட்டிக்கு போட்டி. அரசு அதிகாரி சீமான் படிக்காதவர், அவருக்கு சட்டம் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. அவர் வந்து அதிகாரி, சட்டம் என்ன சொல்லுது என்பதெல்லாம் நல்ல மிக தெளிவாக தெரிஞ்சவர். அவர் நினைச்சா சீமானை எந்திரிக்க விடாமல் மாட்ட முடியும், அதை அவர் செய்வார். இவர் மாட்டிக்கிட்டு முழிப்பார். அவன் வக்கீல்கிட்டலாம் கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், ஏன் காம்ப்ரமைஸாக போயிருங்க, இது வந்து கேஸ் வந்து மாட்டினீங்கன்னா உங்களை சிக்கலாயிரும். ஏற்கனவே விஜயலட்சுமி கேஸ் எத்தனை வருஷம் இழுத்துச்சு வரேன். கடைசியில் என்ன பண்ணீங்க? நீங்கள் விஜயலட்சுமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கேட்ட பணத்தை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கினீங்க. அதே மாதிரி தானே இதுவும் ஆகும். நீங்கள் அருண்கிட்ட போய் அவர் பேரை வருணா அதிகாரி, வருண்கிட்டலாம் நீங்கள் சண்டை போட முடியாது. அவர்கிட்ட யார் சண்டை போடலான்னா இன்னொரு அதிகாரி சண்டை போடலாம்.
ஏன்னா அவருக்கும் இதே பேக்ரவுண்டு உண்டு. இவர் பாவம் சினிமாவில் நடித்தவருங்க. சீமான் யார்? ஒரு சினிமா கூத்தாடி. அவருக்கு என்ன சட்டம் தெரியும்? ஒன்றும் தெரியாது. சட்டம் மட்டும் இல்லை, வேற அரசாங்க நடைமுறை என்ன தெரியும்? வழக்குகள் எப்படி போடப்படுகின்றன, எப்படி வெற்றி கொள்ளப்படுகின்றன என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. நாளை எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டு வசமாக மாட்டினா அன்னைக்கு அவன் அதே அதிகாரி வரும்னு என்ன சொல்லுவான்? பகிரங்கம் என் காலில் விழுந்துக்க முடியாம. ஆனா இதை வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதற்கு எதிரான கண்டனத்தை சொல்லும் பொழுது, நாங்க மன்னிப்பு கேட்குற அந்த இதுவே எங்களுக்கு கிடையாது, அண்ணனுக்கு கிடையாது அப்படிங்கிறதும், பட் நீங்கள் விசாரணை கேஸ் போகிறீங்க, நாங்களும் வரோம், நீங்கள் வந்து இந்த ஆடியோ வீடியோக்களை எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி லீக் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துனீங்கன்றதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக அதெல்லாம் நம்ம விலாவரியாக பேசுவோம். அப்போ யார் பக்கம் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு இப்போ சாட்டை துரைமுருகன் அதற்கு ஒரு ரீப்ளை கொடுக்குறாரு. இப்போ வருண் அவர்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டாருன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்களே. சீமான் அவர்கள் பேசும்போதும் நீ தான் ஆடியோ வீடியோ திருடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நிரூபிக்கப்படாமல் சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டு. அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கேஸை போடு, ஏன் நீ போட மாட்டேங்கிற? சாட்டை துரைமுருகன் கூலிக்கு பேசுகிற ஆளுங்க. இப்போ நீங்கள் போய் இப்போ வருணை கூப்பிட்டு அவன்கிட்ட இவ்வளோ காசை கொடுத்தா அவருக்கு ஆதரவாக பேசுவான். அவங்களாம் வந்து கொஞ்சம் பேச தெரியும் என்பதை வைத்துக்கொண்டு இழிவான முறையில் பிழைக்கக்கூடியவங்க. வேற யாராவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல, சீமானுக்கு ஆதரவாக யார் சொல்லுவான்? சாட்டை துரைமுருகன் தான் சொல்லுவான். வேற எவனும் நல்லவன் பெரியவன் சொல்ல மாட்டான். அவருக்கு எந்த விதமான ஒரு அரசியல் அசர்டிவ்னஸ் கிடையாது. அன்னைக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டு இருப்பேன். அது நிரூபிக்கணுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட அவ்வளோ ஆதாரம் துல்லியமாக இருக்கும்னா அருணை சஸ்பெண்ட் பண்ணிடுவானா கவர்மெண்ட்டு? ஆனால் இதுக்கு இப்போ இந்த இடத்துல தான் கூடுதலாக சீமான் வைக்கிற பாயிண்ட்டு, என்னை எதிர்க்க நினைக்கிற திமுக வருணை வைத்து இந்த விஷயத்த பண்ணுறாங்க, எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுக்குறாங்க, எதிராக செயல்பட வைக்கிறாங்க, அதாவது வருணை வந்து ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கூடுதல் ஒரு எக்ஸாம்பிளாக அவர் சேர்க்கிற விஷயம், ஒரு கூடுதல் சாட்சிகளாக சேர்க்கிற விஷயம் அந்த பதவி உயர்வு, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அந்த அருகருக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் அந்த இதிலே பதவிகள் கொடுக்கறது அப்படின்ற இந்த விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர்லாம் யாருக்கு பண்ணாலும் இவங்களுக்கு பண்ணுறதில்ல அப்படிங்கிறது, இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபேவராக பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, எனக்கு எதிராக பண்ணுறாரு அப்படின்னு சீமான் குறிப்பிடுறாரு. கணவனும் மனைவியும் ஒரே இடத்தில் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய விதத்தில் டிரான்ஸ்ஃபர் போடணும்னு சட்டத்திட்டம் எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் இருக்குது. நான் சர்வீஸில் இருக்கும்போது எவ்வளவோ பார்த்துருக்கேன். எனவே அதை வைத்துக்கொண்டு அவர் திமுகவின் கையாளலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது, திமுக எந்த ஒரு நிலைமையும் பயன்படுத்தும் தனக்கு சாதகமாக, நான் அதை மறுக்கலை. ஆனால் சீமானை எதிர்ப்பதற்கு வருணை கருவியாக பயன்படுத்தித்தான் எதிர்க்க வேண்டும் என்கிற அவல நிலையில் ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லை. உதயநிதி நினைத்தால் அவருடைய கால் கட்டை பெருவிரல்ல சீமானை நசுக்க முடியும். அது மாதிரி ஸ்டாலின் நினைச்சா அவரை இல்லாமல் ஆக்க முடியும். இவர் என்ன மகாத்மா காந்தியா நல்ல கண்ணுவாங்க? கீழே 25 வயசு பிடிச்சி துணிகிணிலாம் அவுத்து 4 பேர் காலில் ஏறி நிற்கான், 4 பேர் தலையில் ஏறி நிற்கிறான், அடிக்கிறான். அதை தாங்கின ஆள் நல்ல கண்ணு. இந்த மாதிரி இதெல்லாம் அவரால் முடியுமா சீமானால? அதனால் அவரால்லாம் வந்து அடக்குமுறையை, திமுகவின் பகைமையை எதிர்கொள்ள ஆண்மையற்றவர், சக்தியற்றவர். திமுகவுக்கு வருணை வச்சு தான் சீமானை இது பண்ண. சீமான் என்ன சார்லஸ் சோப்ராஜா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீமான் ஒரு சாதாரண மலினமான மட்டமான அரசியல்வாதி. உதயநிதிக்கு சமயத்தில் மோசமாக கோபம் வருங்க. அப்படி என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அவர் கால் கட்டை விரலில் நசுங்கக்கூடிய மூட்டை பூச்சியாக சீமான் இருப்பார். திமுகவெல்லாம் அவனால் எதிர்க்க முடியாது. அவன் மத்திய அரசு பிஜேபி என்ன பண்ணுறான்? திமுகவை ஓரளவு எதிர்த்துக்கிட்டு இருக்கான், போட்டுன்னு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திமுக விட்டு பிஜேபி எடுத்தீங்கன்னா அவன் வந்து உன் மேலே ஆக்ஷன் எடுத்தான்னா நீ பல வருஷம் ஜெயிலில் இருக்கணும். நான் வெளிநாட்டு போனால் எவ்வளவு வருது என்பதெல்லாம் அவன்கிட்ட கணக்கு இருக்குது. ஸ்டாலின்கிட்ட கணக்கு கிடையாது இவருக்கு எங்கெல்லாம் பணம் வருதுன்னு. ஆனால் இவன் எங்கெல்லாம் பணம் வாங்குறான் மத்திய அரசாங்கம் கணக்கில் இருக்குது. அவன் ஆக்ஷன் எடுத்தான்னா நீ காலி. மற்றவர்கள் விட்டு வைத்திருப்பதனால் பிழைத்திருக்கக்கூடியவர். இவன் என்னால் தான் எல்லாம் நடக்குன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளையும். அதை தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.